சென்னை ராஜாஜி சாலையிலும் போர் நினைவு சின்னத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தின் தட்சிண பாரத பகுதியின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இந்த தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார். நாட்டின் 80வது சுதந்திர தினமானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் போர் நினைவு சின்னத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. சென்னை ராஜாஜி சாலையில் இந்த விழாவானது நடைபெற்று வருகிறது. இந்திய ராணுவத்தின் தட்சிண பாரத பகுதியில் போர் நினைவு சின்னத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டு வருகிறது. அதன் காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். சென்னை ராஜாஜி சாலையில் நாட்டின் 80வது சுதந்திர தினமானது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. போர் நினைவு சின்னத்தில் தேசிய கொடி ஏற்றப்பட்டிருக்கிறது. இந்திய ராணுவத்தின் தட்சிண பாரத பகுதியின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் இந்த தேசிய கொடியை ஏற்றி இந்த விழாவினை தொடக்கி வைத்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் முத்து வழங்க கேட்கலாம். முத்து, வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தீபிகா, வணக்கம். நாடு முழுவதும் 80வது சுதந்திர தின விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே தமிழ்நாடு முதலமைச்சர் கோட்டையில கொடியேற்றி வைத்த நிலையில, அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசு அலுவலகங்கள், தனியார் அலுவலகங்கள், நிறுவனங்கள், அதே போல கட்சியினுடைய அலுவலகங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள்ல அந்தந்த அலுவலகத்தினுடைய தலைவர்கள் தொடர்ந்து தேசிய கொடி ஏற்றி வருகின்றார்கள். அதன் ஒரு பகுதியாக தான் சென்னை ராஜாஜி சாலை தீவுத்திடல் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய போர் நினைவு சின்னத்தில் இந்திய ராணுவத்தின் தட்சிண பாரத பகுதியின் தலைமை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்ரீஹரி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தி போர் நினைவு சின்னத்துல மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அந்த நேரலை காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. இதனைத் தொடர்ந்து முப்படைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்று மரியாதை செலுத்தினார். அந்த காட்சியும் பார்க்க முடிகிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது நாடு முழுவதும் 80வது சுதந்திர தின விழா என்பது கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி முத்துக்குமார்.